துளாராசிக்காரர்களே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்யஸ்தானத்துல இருந்த குரு பகவான் பயிற்சியாகி கடகராசியில தன்னுடைய உச்ச ராசியில வந்து 10ஆம் இடத்துல உட்கார போறாரு. 10ஆம் இடத்துல குரு வரும்போது பட்டம் பதவி பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு வேலையில இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலையில இருந்து இப்பவே வந்து குரு பகவான் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. உங்களோட வேலையை உங்களை சரியா செய்ய விட மாட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கும். தொழில் விஷயங்களை பொறுத்தளவு ஏதாவது மாத்தலாம், வேற ஏதாவது பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம், இந்த இது வந்து கொஞ்சம் கை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால நிறைய விஷயங்கள்ல இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இது உறுதியாக உங்களுக்கு இருக்கு. அதே போல உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறார். அதனால ஏதாவது இடம் வாங்கி வீடு கட்டுறது, இல்ல கடன் வாங்கி வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல புதிய வரவு, வருமானம் உயரக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதே போல வாக்கு விஷயங்கள்ல குரு பகவான் பார்க்கறாருங்கிறதுனால நிறைய விஷயத்த நம்மளா வாக்கு கொடுத்துட்டு என்னால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது. அதனால அந்த வாக்கு விஷயங்கள்ல கவனம் கண்டிப்பா தேவை. ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அதாவது இவ்வளவு நாளாக வந்து உங்க ராசிக்கு 9ல உட்கார்ந்துருந்தாரு. இப்ப 10க்கு வர்றதுனால அவர் தன்னுடைய பார்வையை 6ஆம் இடத்துக்கும் செலுத்த போறாரு. அப்ப 6ஆம் இடத்துக்கு செலுத்த போகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஏதாவது கடன் விஷயங்கள்ல இவ்வளவு நாளா வந்து பெண்டிங் இருக்கு, வீடு கட்டுறதுக்கோ இல்லை இதுக்கோ ஒரு தொழில் விஷயமாவோ ஏதோ கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை மூவ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே, ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பொதுவாகவே நிறைய வெற்றிகளை வந்து சந்திச்சுட்டு இருப்பீங்க. இப்போ குரு பகவான் தன் பார்வை பலத்தினால அங்கே பார்க்கறதுனால கடன் வாங்கி வீடு கட்டுறது, புதிய தொழிலுக்காக கடன் வாங்குறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்கள் வந்து எப்பயுமே மதுரையில் இருக்கக்கூடிய சித்திரரத வல்லப பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானுடைய அவருக்கு வந்து அங்க காட்சி கொடுத்த தலம் அப்படிங்கிறதுனால, பெருமாள் காட்சி கொடுத்த தலம்ங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு தடவை போயிட்டு குருவித்துறை கிட்ட இருக்குங்க, சோழவந்தான் கிட்ட, அந்த கோயிலுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் போயிட்டு வர்றதுனால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில வந்து சந்திக்கலாம். பெண்களின் மிகப்பெரிய கௌரவம் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். பெண்ணின் கௌரவம்.